You have an incredible amount of power. Why should we trust you? You shouldn't. நவம்பர் 2020 இந்த ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஒட்டுமொத்த இன்டர்நெட்டுமே தலையில திருப்பி போட்டுருது. அண்ட் மற்ற கம்பெனிஸ்ல வந்து மாச கணக்கில் வருஷ கணக்கில் டைம் எடுத்துக்கிட்டாங்க அவங்களோட 1 மில்லியன் யூசர்ஸ் ரீச் பண்றதுக்கு. பட் இந்த கம்பெனி லான்ச் ஆன வெறும் 5 நாள்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் யூசர்ஸ்ங்கிற மைல்ஸ்டோன் வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. அண்ட் வேர்ல்டு ஃபுல்லா இது ஒரு விதமான பயத்தையும் அதே சமயத்தில் ஆச்சரியத்தையும் வந்து உண்டாக்குனுச்சு. அண்ட் அந்த ப்ராடக்ட் தான் வந்துட்டு ChatGPT. Like, explain that number, 500 billion. Oh. அண்ட் ChatGPT பின்னாடி இருக்கிற கதை இதை விட சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க அதை பத்தி இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். சாப்டர் 1, சாம் ஆல்ட்மன்ஸ் ஒரிஜின் ஸ்டோரி. இந்த OpenAI ChatGPT எல்லாத்துக்கும் முன்னாடி சாம் ஆல்ட்மன் அப்படின்ட்டு ஒரு யங் ப்ரோக்ராமர் இருந்தான். அவனோட 8 வயசுல அவனுக்கு அவனோட ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து கிடைக்குது. அண்ட் கம்ப்யூட்டர் கூட நல்லா பழகி அவனோட டீனேஜ்ல நல்லா கோடிங் எழுத கத்துக்கிறான். அண்ட் அந்த டைம்லேயே வந்துட்டு பெரிய பெரிய கனவுகள் வந்து காண ஆரம்பிக்கிறான். பட் இங்க சக்சஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சது இல்ல. இவனோட 16 வயசுல அவனோட பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது நம்ம பையன் ஒரு கே அப்படின்ட்டு. அண்ட் அவங்களால அதை வந்து ஏத்துக்கவே முடியல. ஸோ சாம் ஆல்ட்மன் வந்து வீட்டை விட்டு வெளியே அமைச்சிடுறாங்க. ஸோ 2005 வந்துட்டு சாம் ஆல்ட்மனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி வந்து படிக்கிறதுக்கு. ஸோ கோர்ஸ்ல என்ரோல் பண்ணி படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. செகண்ட் இயர்லேயே வந்து ட்ராப் அவுட் ஆயிடுறாரு. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த காலேஜுக்கு வந்து படிச்சு தான் என்னோட ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணணும்ட்டு எனக்கு அவசியம் கிடையாது, இதை தாண்டி வெளியே போய் என்னால் பெருசா பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டு ட்ராப் அவுட் ஆயிட்டு வெளியே வந்துடுறாரு. அண்ட் இதோட ரிஃப்ளெக்ஷனா அவரோட 19 வயசுல லூப்ட் அப்படிங்கிற ஒரு லொகேஷன் பேஸ்டு சோஷியல் நெட்வொர்க்கிங் கம்பெனியை வந்து கோஃபவுண்ட் பண்றாரு. அண்ட் 2012 இவரோட ஸ்டார்ட் அப்பை ஒரு பெரிய கம்பெனி $43 மில்லியன் கொடுத்து வந்து அக்வயர் பண்ணிக்கிறாங்க. பட் எனக்கு இதெல்லாம் பத்தாது, நான் இதை தாண்டி ஏதாவது பெருசா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் அப் வேர்ல்டு பிளஸ் வந்து இன்னோவேஷன்ஸ் பிளஸ் ஃபியூச்சர் டெக்லாம் வந்து அவரை இன்வால்வ் படுத்திக்கிறாரு. ஸோ அதனாலதான் வந்துட்டு ஒய் காம்பினேட்டர் அப்படிங்கிற ஒரு VC ஃபிலிம்ல வந்து ஜாயின் பண்றாரு. சாப்டர் 2, ஒய் காம்பினேட்டர் த ஸ்டார்ட் அப் ஃபேக்டரி. இந்த ஒய் காம்பினேட்டர் மற்ற VC ஃபிலிம்ஸ் மாதிரி இல்லாம நிறைய கம்பெனிஸுக்கு ஒரு லான்ச்சிங் பேடா வந்து ஆக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் லைக் Airbnb, Reddit, Dropbox, Stripe, DoorDash இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஸ்கேல் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒய் காம்பினேட்டர்ல சாம் ஆல்ட்மன் 2011 வந்து ஒரு பார்ட் டைம் பார்ட்னரா ஜாயின் பண்றாரு. அண்ட் 2014 இந்த ஒய் காம்பினேட்டரோட VP-யும் வந்துட்டு அவர் ஆயிடுறாரு. அது அவரோட 28 வயசுலயே. அண்ட் இதுல தான் வந்துட்டு அவர் நிறைய ஃபவுண்டர்ஸை வந்து சந்திக்கிறாரு. அண்ட் அவங்க கூடலாம் வந்துட்டு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி சக்சீட் ஆகுது, எதனால வந்து ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற பேட்டர்ன்லாம் அனலைஸ் பண்றாரு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவருக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கேள்வி வருது, அடுத்த செஞ்சுரி வந்து எந்த டெக்னாலஜி டிஃபைன் பண்ணும் அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து AI தான் அப்படின்ட்டு அவர் கம்ப்ளீட்டா நம்பினாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் OpenAI அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு. சாப்டர் 3, த பர்த் ஆஃப் OpenAI. டிசம்பர் 2015 சாம் ஆல்ட்மன், எலான் மஸ்க், இல்லி, கிரெக் அண்ட் இன்னும் சில பேர் சேர்ந்து OpenAI அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களோட மிஷன் என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கணும். அண்ட் இது ஏதோ ஒரு கம்பெனிக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இல்லாம ஒட்டுமொத்த ஹியூமனிட்டிக்குமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட மிஷனா இருந்துச்சு. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ற டைம்ல வந்துட்டு ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனியை தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் எலான் மஸ்க்கு வந்துட்டு நான் உங்களுக்கு 1 பில்லியன் ஃபண்டிங் தரேன், அதாவது இனிஷியலா வந்துட்டு நான் உங்களுக்கு 100 மில்லியன் தரேன், அண்ட் அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு மீதி இருக்கிற 1 பில்லியன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சைன் பண்ணிடுறாரு. ஸோ இதை வச்சுக்கிட்டு OpenAI டீம் வந்து ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு GPT-1, GPT-2 அப்படிங்கிற 2 மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த 2 மாடலுமே வந்துட்டு மிஷின்ஸ் எல்லாம் எதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும், எதெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற பவுண்டரிஸ் எல்லாத்தையுமே வந்து தாண்டி இருந்துச்சு. 2018 நம்ம வந்துட்டு ஒரு வேர்ல்டு கிளாஸ் AI வந்து பில்டு பண்றோம். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த ஃபண்டிங் எல்லாம் பத்தாது, இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளால வந்து AIக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் வந்து ஃபீட் பண்ண முடியாது அப்படிங்கிற ரியலைஸ் பண்றாங்க. ஸோ அதனால OpenAI வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. 2019 OpenAI வந்துட்டு OpenAI LP, அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருந்து ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா வந்துட்டு உருவெடுக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபண்ட் பண்ணலாம் அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். பட் ப்ராஃபிட் மட்டும் வந்து கேப்டா இருக்கும், அதாவது லிமிட்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டைம்ல வந்து எலான் மஸ்க் போர்டை விட்டு வெளியே போயிடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எலான் மஸ்க் வந்துட்டு அவரோட டெஸ்லா ஏஐயும் OpenAI வந்து இன்டர்கிரேட் பண்ண விரும்புறேன் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்னெடுத்து வைக்கிறாரு. பட் இதுக்கு OpenAI போர்டு வந்துட்டு ஒத்துக்கல, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு எலான் மஸ்க் கோவம் அடைஞ்சு அவர் கொடுத்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அந்த 1 பில்லியன் ஃபண்டிங் டெய்லி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ இது வந்து OpenAIக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, அந்த அதிர்ச்சியாகவும் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ட்டு தெரியாத இருந்த சுச்சுவேஷன்ல மைக்ரோசாஃப்ட் உள்ள வந்து 1 பில்லியன் வந்து ஃபண்ட் பண்றாங்க. Chapter 4, ChatGPT launches. On November 30, 2022, OpenAI ChatGPT-யை பப்ளிக்கா ரிலீஸ் பண்றாங்க. அது அவங்களோட ஃபர்ஸ்ட் சாட்பாட் மாடல் கிடையாது, ஈவன் ஃபர்ஸ்ட் GPT மாடலும் கிடையாது. பட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு AI கூட ரியல் டைம்ல இன்டராக்ட் பண்றது அப்படிங்கிற விஷயம். பீப்பிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ChatGPT டவுன்லோட் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க, அண்ட் டே பை டே வந்துட்டு அதுக்கு அடிக்டிவ் ஆயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ChatGPT யூஸ் பண்ணி தான் ஹோம்ஒர்க் பண்றாங்க, அண்ட் ரைட்டர்ஸ் வந்துட்டு பிரைன் ஸ்டார்மிங் பண்ண ChatGPT தான் யூஸ் பண்றாங்க, அண்ட் டெவலப்பர்ஸ் வந்துட்டு ஃபாஸ்டரா கோட் பண்றதுக்கும் ChatGPT தான் யூஸ் பண்றாங்க. இது என்னதான் ஒன் செட் ஆஃப் பீப்பிள்ஸுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும், அதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருந்தாலுமே, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு விதமான பயத்தை உண்டாக்குது. இந்த ChatGPT மாதிரி ஏஐஸ்ல வந்து நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு வந்து வேலை இருக்குமோ இருக்காதோ, நம்மளோட ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஏஐ டேக் ஓவர் பண்ணிக்குமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஏஐஸ்லாம் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற பயமும் இருந்துச்சு. Chapter 5, த கூப். ChatGPT ஒரு சைடு மேசிவா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இதே டைம்ல
ஆன் November 17, 2023 OpenAI போர்டு சாம் ஆல்ட்மனை சிஇஓ பொசிஷன்ல இருந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. இது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. சாம் ஆல்ட்மனுக்கும் வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதுக்கு போர்டு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா, சாம் wasn't consistently candid in his communications. அதாவது சாம் வந்து அவரோட தகவல்களை ரொம்ப வெளிப்படையா வைக்கிறாரு, ரொம்ப ஓப்பனா இருக்காரு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இதே டைம்ல மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு சாம் ஆல்ட்மனுக்கு அவங்களோட ஏஐ டீமை லீட் பண்றதுக்கான ஒரு பொசிஷன் வந்து ஆஃபர் பண்றாங்க. அண்ட் மைக்ரோசாஃப்டோட சிஇஓவான சத்ய நடலாம் வந்து சாம வந்து பேக் பண்றாரு. பட் இந்த டைம்ல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஓப்பன்ஏஐல இருந்த 770 எம்ப்ளாயிஸ்ல 700 எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு லெட்டர்ல சைன் பண்ணிட்டு எங்களுக்கு சாம் ஆல்ட்மன் திரும்ப சிஇஓவா வேணும், இல்ல அப்படின்னா எங்களோட ஜாப் எல்லாமே வந்து நாங்க குவிட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கூட ஓப்பன்ஏஐ போர்ட் மெம்பரான இலியாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இனிஷியலா வந்துட்டு சாம ஃபயர் பண்றதுக்கு அவரும் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. பட் லேட்டரா ரிக்ரெட் பண்ணிட்டு அவரு வந்து எனக்கு சாம் சிஇஓவா வேணும் அப்படின்ட்டு இந்த ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ போர்டுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க எடுத்த டிசிஷனை வந்துட்டு திரும்ப ரிவோக் பண்ணிக்கிறாங்க. சாம திரும்ப வந்து சிஇஓ பொசிஷனுக்கே வந்து உள்ள கொண்டு வராங்க. இந்த டைம்ல தான் வந்து சாம் ரொம்ப பவரோட உள்ள வராரு. உள்ள வந்த உடனே பழைய போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து தூக்கிட்டு புது போர்டு மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. சாப்டர் 6 தி எம்பையர் ஸ்ட்ரைக்ஸ் பேக். சாம் ஆல்ட்மன் உள்ள வந்த உடனே ஓப்பன்ஏஐ வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆக ஆரம்பிக்கிறாங்க. 2024ல மட்டுமே 150 பில்லியனுக்கு அதிகமாக வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் அக்டோபர் 2025 ஓப்பன்ஏஐயோட வேல்யூஷன் மட்டுமே 500 பில்லியன். அண்ட் இன்னும் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணல. இன்னும் ஃபண்ட் வந்து ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அண்ட் எலான் மஸ்க் வந்துட்டு அவரோட ஓன் ஏஐயான XAI வந்து லான்ச் பண்ணிட்டாரு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே இந்த டெக்னாலஜி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், எல்லா விஷயத்துலயுமே வந்துட்டு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இந்த ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு நம்மள இன்னும் லேசி ஆக்குமா, இல்ல நம்மள இன்னும் ஸ்மார்ட்டரா கிரியேட்டிவா மாத்துமா அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ற விதத்துல தான் இருக்கு. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.